ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி நான் மல்டி வெஜிடேபிள் பொடி மாஸ் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு நசுக்குந்து, கேரட்டு, முட்டைக்கோஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. காய்ங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெங்காயமும் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சு பூண்டை போட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய்ங்கெல்லாம் கொஞ்சம் வதக்கணும் இந்த எண்ணெயிலே. இப்போ நம்மளுடைய பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தவிர மற்ற எல்லா காயும் போட்டுடலாம். அந்த கேபேஜ், முட்டைக்கோஸ் போட்டுடலாம், கேரட்டு, பச்சை பட்டாணி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். உப்பும் போட்டுடணும். ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டாலும் அந்த கலர் நல்லா மெயின்டைன் ஆகிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காயெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூனாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த காய் வதங்கிடுச்சு. நான் அவிச்சு திருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். இது என்னன்னாக்க கொஞ்சம் பைண்டிங்க்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான டிஷ் இது. எல்லாத்தோடும் மேட்ச் ஆகும். பார்த்திங்கன்னாக்கா தோசை, சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் ஆகும். இது நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்டி வெஜிடேபிள் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.